ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நூல் பரோட்டா, பஞ்சு போல் நூல் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட்டையும் எடுத்து அந்த ஒரு பாக்கெட்டில் எத்தனை பரோட்டா வருதோ அதை பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட்டையும் நான் தட்டிக்கிட்டேன். அதுக்கு நான் ஒரு முட்டை ஃபுல்லாக ஒரு முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டையை அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு நமக்கு தேவையான அளவு, அவங்கவுங்க என்னென்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கும், அதை பொறுத்து அளவுகள் மாறும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு முடித்ததுக்கப்புறம் சுகர் கொஞ்சமாக போட்டால் போதும். அது கொஞ்சம் அந்த பரோட்டாவோட கலருக்காக போடுறதுக்கு. ஸோ அதனால் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடாப்பு போடணும். சோடாப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக, நிறைய போட்டுற வேண்டாம். நிறைய போட்டால் பரோட்டா மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை, சீனி எல்லாமே மாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கொஞ்சம் ஆயில் வேணுமோ அந்த மாவுக்கு தக்கன அதை மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த எண்ணெயும் என்ன பண்ணணும்னா மாவோடு நல்லா கலந்து விட்டுறணும். மாவோடு கலந்து விட்டோன்னா அது அப்படியே மாவோடு ஒன்று சேர்ந்து ஓரளவு அந்த ஈரப்பதம் வரும் மாவில். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கட்டியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. ஓரளவு மீடியமாக இருந்தால் தான் நம்ம போட்ட சுகரும் கரைஞ்சி கொஞ்சம் மாவும் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாக பிணைஞ்சேன். அதுக்கப்புறம் என்னால் இந்த மாதிரி ரொம்ப பிணைய முடியலை, கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் பிணைஞ்சி தந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மாவை பிணைஞ்சி முடித்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நான் ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது நைட்டே பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகணும். ஸோ காலையில் இதை நின்று பண்ணி நம்ம ஊற வச்சு அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி நான் அப்படியே வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு நம்ம என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், அரைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் தாளித்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மட்டன் குழம்பு. ஸோ ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் அகெயின் ஆட் பண்ணுறேன் வீடியோ. வெங்காயம் நல்லா ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த மசாலா, மஞ்சத்தூள், வத்தத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டும் போட்டு அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு விட்டுட்டு, கொஞ்சம் அந்த எண்ணெயோடு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த ரெட்டிஷ் கலர் கலந்து வரணும் எண்ணெயோட. அது வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் போட்டுற வேண்டியதான். மட்டனை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த மட்டன்லேயும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா ஏறும். கொஞ்ச நேரம் சும்மா ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே அந்த எண்ணெயோடு கலந்து நல்லா அழகாக ரெட்டிஷாக வரும். பார்த்திங்கன்னா நான் இப்போ கலந்து விடுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே நல்ல எண்ணெய் ஊறி அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டுக்கணும். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடுறேன்னு நினைக்கிறேன். 3-3.5 ஸ்பூன் கிட்ட போட்டேன். போட்டு முடிச்சுட்டு நமக்கு வேணுமான அளவு தண்ணியை ஊற்றி, எவ்வளோ நமக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு மசாலா எல்லாம் அந்த தண்ணியோடு சேர்கிற மாதிரி நம்ம கரைச்சி விட்டுறணும். இந்த கரைச்சி விட்டதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல, முந்திரி போட்டு அந்த இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விசில் போட்டுற வேண்டியதான். விசில் நீங்கள் மட்டன் பொறுத்து போடுவீங்கள்ல, எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 15-20 நிமிஷம் போட்டேன். எனக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம நைட்டே பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு எடுத்து அதை 3ஆக கட் பண்ணிக்கிட்டேன் உருண்டையாக.
அப்போனா நமக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக உருண்டை பிடிப்போம்ல, அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மாவை 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு, இந்த 3 பார்ட்டையும் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து தனித்தனியாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்கும்போது நம்ம மாவை வந்து இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, நம்ம கையை இப்படி வச்சு கைக்குள்ளே பந்து மாதிரி வர மாதிரி, பால் வர மாதிரி பிடிச்சோன்னா அந்த கிராக் எதுவும் விழாது மாவில். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவும். நீங்கள் இப்போ உருட்டி எடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே ஒரு மாதிரி கோடு விழுகிற மாதிரி இருக்கும்ல மாவில், அதெல்லாம் இப்படி பண்ணினா இருக்காது. ஸோ நமக்கு அந்த மாவில் எவ்வளோ உருண்டை வருதோ அதை ஃபுல்லாக நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மெத்தட் தான், நான் அப்போ காட்டினதே தான். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா அது ஈஸியாக வந்துடும். ஸோ நமக்கு எத்தனை உருண்டை அந்த மாவில் வருதோ அதை எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த உருண்டையை ஃபுல்லாக நான் பிடிச்சி வச்சிடுறேன். நீங்களே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ நான் வந்து காலையில் என் மகளுக்கு போட்டு கொடுத்து விட்டுட்டேன். இது வந்து எங்களுக்கு போடும்போது நான் எடுத்தது. அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஏன்னா நான் 5:30 6க்கெல்லாம் எந்திச்சி அவளை நான் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் பண்ணணுங்கிறதுனால எனக்கு அந்த ஒர்க் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைமிங் இருக்கும். அந்த நேரத்தில் நான் இதை எடுத்தேன். எனக்கு இப்போ இதில் ஒரு 5 6 பால்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் இப்போது அடுத்தது திரட்ட ஆரம்பிக்க போகிறேன். மாவை ஃபுல்லாக அப்படி விரித்து விட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃபுல்லாக விரித்து எடுக்கிறேன். எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரித்து எடுங்க. இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டையிலே வச்சு செய்கிறேன். நீங்கள் வந்து கீழே அடுப்படி திண்டு நல்லா இருக்குது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதிலே நீங்கள் பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது சின்ன சப்பாத்திகள் தான். ஸோ நான் அதை வச்சு தான் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த மாவை நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டால் அது இன்னுமே நல்லா பெருசாகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நல்லா விரித்து விட்டுட்டு அந்த மாவை அப்படியே கையை வச்சு தூக்கி 2 அடி அந்த கட்டை மேலேயே மாற்றி மாற்றி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு விரிஞ்சு வரும். அந்த மாவு கொஞ்சம் விரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு அப்படியே சுருட்டி எடுக்க வேண்டியதுதான் ரவுண்டாக. அப்படி நல்லா பிடிச்சி சென்டரில் கொஞ்சம் நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அதை அழகாக சுற்றி எடுத்துடலாம் பால் மாதிரி. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயிலே ஊறிட்டு இருக்கும்போது தான் அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னென்னா, அதை இதே மாதிரியே மாவை திரட்டிட்டு நம்ம கத்தியை வச்சு வந்து குட்டி குட்டி பார்ட்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். மாவை சின்ன சின்னதாக போர்ஷனாக கட் பண்ணி எடுத்தோன்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நல்ல நூல் பரோட்டா மாதிரி அழகாக வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் இப்படி நைஃப் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனி பீஸ் மாதிரி வரும். அதையெல்லாம் அப்படியே சேர்த்து ஒன்றா எடுத்துட வேண்டியதாக. அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உருட்டு திரட்டி எடுத்து போட்டு எடுக்கும்போதும் நல்ல நூல் பரோட்டா மாதிரி தனித்தனியாக லேயராக வரும். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே 2வதாக நான் நைஃப் வச்சு பண்ணேன்ல அந்த மாதிரியே பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் மாவெல்லாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி தான் சென்டரில் வச்சு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக நம்ம சுற்றிட்டோன்னா பரோட்டா மாவு ரெடி ஆயிரும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தட்டில் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்படி எல்லா மாவையுமே நான் என்ன பண்ணேன்னா ரவுண்டாக எடுத்து கட் பண்ணி உருட்டி போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அதுவும் கொஞ்சம் ஊறணும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு 2 போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு போட்டது அப்புறம் 2வது போட்டது. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 2வது உள்ளது பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 2வது உள்ளது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போது மாவு எல்லாமே அழகாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ நான் அதை எடுத்து பரோட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொரு மாவையாக எடுத்து கொஞ்சம் நீளமாக உருட்டிட்டு கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கோங்க. ஏன்னா அது வந்து மடங்கி மடங்கி வரும். அதனால் உருட்டிட்டு திருப்பி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் சின்னதான மாதிரி ஆகும். ஏன்னா அது மைதா மாவில் அப்படி தானே வரும். இப்போ நீங்கள் உருட்டி முடிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். தோசைக்கல்லில் போட்டுட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விடணும்.
இல்லைன்னா கருகிரும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பரோட்டானாலே எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க வேகும்போது. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து அது அப்படியே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பக்கம் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் செவந்து வரும். இதே மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி மாற்றி திருப்பி போடணும். போட்டால் மட்டும்தான் வெந்து வரும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சு அப்படின்னு. அந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்துடலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் கருகிரும். ஸோ இந்த கலர் வந்து கரெக்டு. இப்போ வெந்துருச்சு பரோட்டா. நம்ம இதை என்ன பண்ணலான்னா எடுத்து இப்போ அடிச்சிடலாம். இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்த எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டு அதை 2 பக்கமும் தட்டிக்கிறோம். சூடாக இருக்கிறதுனால கை சுடுது. அங்கேயும் அடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ நான் அடிச்சிட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா நூல் பரோட்டா மாதிரி லேயராகவே வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு தட்டிக்கோங்க. சூடோடு தட்டுங்க. அப்போ தான் அந்த லேயர் வந்து தனியாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறிட்டுனாலும் அந்த லேயர் வந்து கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி சூடோடு போட்டு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே அடிச்சிட்டிங்கன்னா அந்த லேயர் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டாவுக்கு நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சோம். மட்டன் குழம்பும் பரோட்டாவும் பயங்கர சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.